மெய்ப்பனின் குரல் வழங்கும் திருமறை தீபங்கள். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. கலங்காதே திகையாதே விசுவாசியே, கலங்காதே திகையாதே விசுவாசியே. கல்வாரி நாயகன் கைவிடாதே, கல்வாரி நாயகன் கைவிடாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. தந்தை தாய் என்னை வெறுத்திட்டாலும், அந்த பாசங்கள் அறுத்திட்டாலும். தந்தை தாய் என்னை வெறுத்திட்டாலும், அந்த பாசங்கள் அறுத்திட்டாலும். நிந்தை தாங்கிட்ட தேவன் நம்மை சொந்த கரங்களால் அணைத்துக் கொள்வார். நிந்தை தாங்கிட்ட தேவன் நம்மை சொந்த கரங்களால் அணைத்துக் கொள்வார். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. பிறர் வசை கூறி துன்புறுத்தி இல்லாதது சொல்லும்போது, பிறர் வசை கூறி துன்புறுத்தி இல்லாதது சொல்லும்போது, நீ மகிழ்ந்து களி கூறு, விண் கைமாறு மிகுதியாகும். நீ மகிழ்ந்து களி கூறு, விண் கைமாறு மிகுதியாகும். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. கொடும் வறுமையில் உழன்றாலும், கடும் பசியினில் வாடினாலும். கொடும் வறுமையில் உழன்றாலும், கடும் பசியினில் வாடினாலும். அன்று எலியாவை போஷித்தவர், இன்று உன் பசியாற்றிடாரோ. அன்று எலியாவை போஷித்தவர், இன்று உன் பசியாற்றிடாரோ. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. கலங்காதே திகையாதே விசுவாசியே, கலங்காதே திகையாதே விசுவாசியே. கல்வாரி நாயகன் கைவிடாதே, கல்வாரி நாயகன் கைவிடாதே.
கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் தியானிக்கும்படியாக பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலிருந்து 29ஆம் வசனம் வரை உள்ள பகுதியை நான் வாசித்து தொடர்ந்து நாம் தியானிக்கப் போகின்றோம். யோவான் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலிருந்து 29ஆம் வசனம் வரை. இயேசு வந்திருந்த போது 12 ஒருவனாகிய திதிமு என்னப்பட்ட தோமா என்பவன் அவர்களுடனே கூட இருக்கவில்லை. மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகளால் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை விட்டு என் கையை அவருடைய விலாவில் போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டிற்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தன. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்றார். தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே, என் தேவனே என்றான். அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினால் விசுவாசிக்கிறாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். உயிர்த்தெழுந்த பின்பு உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தோமாவிடத்திலேதான் மிகவும் விரிவாக பேசினார். தோமாவை சந்திக்கும் முன்பே 10 சீஷர்களை அவர் சந்திக்கின்றார். அப்பொழுதெல்லாம் அவர்களோடு சுருக்கமாகத்தான் பேசுகின்றார். உங்களுக்கு சமாதானம் என்று மட்டும் பேசினார். ஆனால் பாருங்கள், தோமாவின் இடத்திலே மட்டும் மிகவும் விரிவாக ஆண்டவர் பேசினார். அவருடைய பிள்ளைகளாகிய நம் எல்லாரிடமும் அவர் எதிர்பார்க்கிற முக்கியமான குணமாகிய விசுவாசத்தை குறித்து தோமாவின் இடத்திலே ஆண்டவர் விரிவாக பேசினார். ஒரு மனிதர் தாமே அனுபவித்த பல அனுபவங்களின் அடிப்படையில் மற்றவர்களை திடப்படுத்துவதற்காகவும் விசுவாசத்திலே பலப்படுத்துவதற்காகவும் பேசுவது டெஸ்டிமனி, சாட்சி என்று சொல்லப்படுகிறது. அமெரிக்க ஐக்கிய நாடுகளிலே நியூயார்க் மாகாணத்திலே நியூ டைமென்ஷன்ஸ் இன் டெஸ்டிமனி, சாட்சியின் புதிய பரிமாணங்கள் என்னும் பெயரிலான மியூசியம் ஒன்று இருக்கிறது. உலகத்திலே அப்படிப்பட்ட மியூசியம் வேறு எங்கும் கிடையாது. இந்த பேர் வைக்கப்பட்ட மியூசியம் எங்கும் கிடையாது. இந்த வகைப்பாட்டிலான மியூசியம் எங்கும் கிடையாது. இந்த மியூசியத்திலே ஹிட்லர் என்னும் கொடுங்கோலனால் அனுபவித்த சொல்லொன்னா கஷ்டங்களையும் துயரத்தையும் அனுபவித்து உயிர் தப்பிய ஒரு யூத ஆணும் ஒரு யூத பெண்ணும் தங்களுடைய சாட்சியை சொல்வது போல இந்த மியூசியம் அமைக்கப்பட்டுள்ளது. உலகத்திலே கடுமையான ஜீவ மரணம் போராட்டம் அனுபவித்த மக்கள் கூட்டம் யூதர்களாகும். கிறிஸ்துவுக்கு முன்பும் சரி, கிறிஸ்துவுக்கு பின்பும் சரி, அவர்கள் அனுபவித்த பாடுகள் கணக்கிலடங்காத பாடுகள். கிறிஸ்துவுக்கு முன் அவர்கள் அனுபவித்த பாடுகளை நாம் பழைய ஏற்பாட்டிலே மிக தெளிவாக நாம் படிக்கின்றோம். கிறிஸ்துவுக்கு பின் ஹிட்லர் யூதர்களை அப்படி ஒரு இனம் பூமியில் வாழ்ந்தது என்னும் தடயங்களே இல்லாதபடி அழித்து விட வேண்டும் என்று நினைத்தான். தமிழ் மொழியிலே துடை தெரிய வேண்டும் ஒரு வார்த்தையை சொல்வார்கள். ஆங்கிலத்தில் எத்னிக் கிளென்சிங் என்று அந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. அப்படிதான் ஹிட்லர் என்ன நினைத்தான், இந்த இனத்தை துடைத்து எறிந்து விட வேண்டும். இப்படி ஒரு இனம் வாழ்ந்தது என்பதற்கான ஒரு அடையாளம் கூட இருக்கக்கூடாது என்று நினைத்தான். இதற்காக என்ன செய்தான் என்றால், அந்த யூதர்களை கைது செய்து சிறையிலே பட்டினி போட்டு சித்திரவதை செய்து கொண்டார்கள். இருட்டறையிலே அவர்களை அடைத்து விஷ புகையை அதற்குள்ளாக செலுத்தி கொண்டார்கள். இப்படி ஹிட்லரால் கொல்லப்பட்ட யூதர்களின் எண்ணிக்கை 50 லட்சம் மக்கள்.
இந்த கொடுமைகளிலிருந்து உயிர் தப்புதல் என்பது மிகவும் அரிதான ஒரு நிகழ்வு. யாரும் எளிதாக தப்பிவிட முடியாது. ஆனால் அப்படி உயிர் தப்பிய ஒரு மனிதர் பிஞ்சாஸ் கட்டர் என்று சொல்லுகின்ற ஒரு யூத ஆண். அதே போல் அப்படி உயிர் தப்பிய இன்னொரு பெண் இவாஸ் கோலாஸ் என்கிற ஒரு பெண். தற்போதும் உயிர் வாழுகின்ற இவர்கள் இருவரும் சங்கீதத்திலே 118 சங்கீதம் 17 சொல்லுகிறது போல, நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். இந்த வசனத்தின்படி இவர்கள் தாங்கள் அனுபவித்த கொடுமையான காலத்தை குறித்து தங்களிடத்திலே கேட்கப்பட்ட பல கேள்விகளுக்கு விரிவான சாட்சியாக பதிலளித்திருக்கின்றார்கள். இதையெல்லாம் ஒளிப்பதிவும் செய்து டெஸ்டிமனி மியூசியத்திலே ஒளிபரப்புகின்றார்கள். இந்த துன்பங்களை குறித்து பிறர் சாட்சியாக கூறுவதை விட பாதிக்கப்பட்டு உயிர் பிழைத்த இவர்களே நேரடியான சாட்சியாக பேசுவது பலருடைய உள்ளத்திலும் விசுவாசத்தை வளர்க்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் தோமாவினிடத்திலே தாம் உயிர்த்தெழுந்ததை தாமே சாட்சியாக கூறி விவரித்து சொல்லி விசுவாசத்தை வளர்க்கிறார். ஆண்டவரே நேரடியாக வந்து அனைத்தையும் விவரித்து சாட்சியாக சொன்னதினாலே தோமாவிற்கு ஒரு பெரிய மெய் சிலிர்ப்பு ஏற்படுகிறது. அந்த மெய் சிலிர்ப்பினுடைய ஒரு வெளிப்பாடு தான் என்ன தெரியுமா? என் ஆண்டவரே, என் தேவனே, மை லார்ட், மை காட் என்று சொன்னார். இது ஒரு சுருக்கமான விசுவாச பிரமாணம் என்று சொல்வார்கள். விசுவாசம் குறித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தோமாவின் இடத்திலே சொன்னதை தான் நாம் 3 குறிப்புகளின் அடிப்படையிலே தியானிக்க போகிறோம். முதலாவது பாருங்கள், விசுவாசம் என்பது நல்லதே நடக்கும் என்று நம்புவது. விசுவாசம் என்பது நல்லதே நடக்கும் என நம்புவது. யோவான் 20:27 பகுதியை நான் வாசிக்கிறேன். அவிஸ்வாசியா இராமல் விசுவாசியா இரு என்றார். அவிஸ்வாசியா இராமல் விசுவாசியா இரு என்றார். அவிஸ்வாசம் என்பது பல ரூபங்களில் வெளிப்படுகிறது. எப்பொழுதும் தீயதே நடக்கும் என நம்புவது அவிஸ்வாசம். கெட்டதே நடக்கும் என மனதில் கெட்ட கனவாக காண்பது அவிஸ்வாசம். எல்லாமே எனக்கு எதிராகவே இருக்கிறது என எண்ணுவது அவிஸ்வாசம். குணங்களை காணாமல், மற்றவர்களிடத்திலே நல்ல குணங்களை காணாமல் குறைகளையே காண தூண்டுவது அவிஸ்வாசம். நல்லவர்களாக வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை, நல்லவர்களுக்கு எப்பொழுதும் நன்மை கிடைக்காது, துன்பமே கிடைக்கும் என முடிவெடுப்பது அவிஸ்வாசம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்திற்கு பின் சீஷர்களும் என்ன நினைத்தார்கள் என்று சொன்னால், நல்லவர்களாக வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை, நல்லவர்களுக்கு நன்மை கிடைக்காது, துன்பமே கிடைக்கும். அதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்று அவர்கள் நினைத்தார்கள். இந்த எண்ணத்தை தான் எருசலேமிலிருந்து 8 மைல் தூரத்தில் இருந்த எம்மாவுக்கு போன சீஷர்களும் வெளிப்படுத்தினார்கள். ஆண்டவருடைய 2ஆம் வட்டத்தில் இருந்த சீஷர்களில் ஒருவரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வளர்ப்பு தந்தையான யோசேப்பின் சகோதரருமான கிலெயோப்பாவும் அவரோடு நடந்து போன இன்னொருவரும் இப்படிதான் வெளிப்படுத்துகிறார்கள். பாருங்கள், லூக்கா 24:19 21 வரையுள்ள பகுதி இதை பதிவு செய்திருக்கிறது. நான் படிக்கின்றேன். நசரேனாகிய இயேசு தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கு முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாய் இருந்தார். நம்முடைய பிரதான ஆசாரியரும் அதிகாரிகளும் அவரை மரண ஆக்கினைக்குட்படுத்தி சிலுவையில் அறைந்தார்கள். அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பி இருந்தோம். இவைகள் சம்பவித்து இன்று 3 நாள் ஆகிறது. பாருங்கள், அவர்கள் சொல்வதை பாருங்கள். அவர் நல்லவராக இருந்தார். அவருடைய சொல் செயல் எல்லாம் நன்றாகத்தான் இருந்தது. ஆனாலும் அவரை கொன்று விட்டார்கள். அவரை நாங்கள் எங்கள் நம்பிக்கையாக வைத்திருந்தோம். ஆனாலும் இப்படியாகிவிட்டது. இதே போல தோமாவும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடன் இருப்பதனால் நல்லது நடக்கும் என்று அவர் நம்பவில்லை. கஷ்டமே நடக்கும் என்று பிரதிபலித்தார். யோவான் 11:16 அப்பொழுது திதிமு எனப்பட்ட தோமா மற்ற சீஷர்களை நோக்கி, அவரோடே கூட மரிக்கும்படி நாமும் போவோம் வாருங்கள் என்றான். இதுதான் தோமாவின் விசுவாசம். தீயதுதான் நடக்கும், கெட்டதே நடக்கும், நல்லதே நடக்காது. இதுதான் தோமாவின் விசுவாசம் இல்லை, அவிசுவாசம் என்று சொல்லலாம். நாமும் கூட பல சமயம் தோமாவை போலவே நினைக்கிறோம்.
நல்லதை நினைத்து நல்லதை செய்தால் நன்றாக இருக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் நல்லவர்கள் யாரும் அப்படி நன்றாக இல்லையே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கும் சிலுவைதானே கிடைத்தது என்று நாம் நினைக்கிறோம். நல்லெண்ணத்தோடு நாட்டிற்காக போராடிய காந்தியும் சரி, தன் சகோதரர்களின் விடுதலைக்காக போராடிய மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியரும் சரி, சுட்டுதானே கொல்லப்பட்டார்கள். சொல்லிலும் செயலிலும் நல்லவர்களாக இருந்து என்ன பயன்? நம்ம எல்லாரும் அப்படிதான் நினைக்கின்றோம். உள்மனதிலே அந்த எண்ணம் தான் நமக்குள்ளே என்றைக்கும் உறைந்து போய் கிடக்கிறது. ஆனால் இந்த எண்ணங்கள் தான் அவிசுவாசம். இந்த எண்ணங்கள் தான் அவிசுவாசம். நல்லதையே நினைத்த காந்தியின் எண்ணத்தினாலே நம் நாட்டிற்கு சுதந்திரம் கிடைத்தது. மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியரின் நல்ல எண்ணத்தினாலே ஆப்பிரிக்க அமெரிக்கர்கள் பெரும் விழிப்புணர்வு பெற்றார்கள். நல்லதுக்கு காலம் இல்லை என்பார்கள், ஆனால் நல்லது மட்டுமே அதிக காலம் நிலைத்திருக்கும். தீயதும் தீயவர்களும் சீக்கிரம் மறக்கடிக்கப்பட்டு போவார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கொன்ற தீயவர்களை உலகம் இன்றைக்கு நினைவிலே வைத்துக் கொள்ளவில்லை. ஆனால் ஆண்டவர் எல்லாருடைய மனதிலும் நிறைந்திருக்கிறார். விசுவாசம் என்பது நல்லதே நடக்கும் என்று நம்புவது. தோமா தீயதுதான் நடந்திருக்கும், ஆண்டவரை கொன்று விட்டார்கள், அவர் உயிர் தெழுந்திருக்க வாய்ப்பே இல்லை என்றுதான் அவருடைய கைகளில் ஆணிகளால் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை விட்டு என் கையை அவருடைய விலாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்று சொன்னான். ஆனால் ஆண்டவர் தோமாவினிடத்திலே நல்லதே நடக்கும் என்று நினைக்கும்படி சொல்லுகிறார். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். யோவான் 20:27 பின்பு ஆண்டவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்று சொன்னார். அவிசுவாசம் வயது முதிர்ந்து போவதால் தளர்ந்து போகும் நிலையை நம்மிலே ஏற்படுத்தி விடுகிறது. ஆனால் நல்லதே நடக்கும் என நம்பும் போதும், நல்லதே நடக்கும் என்று பேசும்போதும் நாம் எப்படி மாறுகிறோம் தெரியுமா? கழுகை போல. 103 சங்கீதம் 15 நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார், கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வால வயது போலாகிறது. ஆகவே அவிசுவாசியாயிராமல் நாம் விசுவாசியாய் இருக்க வேண்டும். இரண்டாவது, விசுவாசம் என்பது மனிதருடைய மற்றும் ஒரு கண். விசுவாசம் என்பது மனிதருடைய மற்றும் ஒரு கண். விசுவாசம் என்பதற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுக்கிற விளக்கம், விசுவாசம் என்பது மாற்று கண். விசுவாசம் என்பது கண்களில்லாத ஒரு கண். விசுவாசம் என்பது மனக்கண். இதை தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யோவான் 20:29 தோமாவே, நீ என்னை கண்டதினால் விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொன்னார். கண் மனிதருக்கு எதற்காக இருக்கிறது? பக்கத்தில் உள்ள பொருட்களை எல்லாம் நாம் கையினாலே எடுத்து விடலாம். ஆனால் தூரத்தில் உள்ளவைகள் நமக்கு தெரிய வேண்டுமானால் கண்கள் அவசியம். தூரத்தில் உள்ளவற்றை கண்களால் பார்த்தே நாம் தெரிந்து கொள்கிறோம். தூரத்தில் உள்ளவற்றை நாம் தொட்டு பார்த்து தெரிந்து கொள்ள முடியாது. தூரத்தில் உள்ளதை தெரிந்து கொள்ள நம்முடைய கண் எப்படி பயன்படுகிறதோ அதே போல நமக்கு தெரியாததை தெரிந்து கொள்ளவும், நாம் காணாததை காணவும் விசுவாசம் கண்களாக மாறி நமக்கு உதவுகின்றன. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விசுவாசத்தின் 3 நிலைகளை இங்கே சுட்டி காட்டுகிறார். முதலாவது, தடவி பார்த்து அல்லது தொட்டு பார்த்து தெரிந்து கொள்வது. இது அடையாளங்களால் உறுதிப்படுத்தப்படுவதால் வருகின்ற விசுவாசம் அல்லது ஆதாரங்களின் அடிப்படையிலே ஏற்படுகின்ற விசுவாசம். இரண்டாவது வகை விசுவாசம் கண்களால் பார்த்து தெரிந்து கொள்ளுகிற விசுவாசம். மூன்றாவது வகை கண்களால் காண முடியாதவற்றையும் மனக்கண்ணால் கண்டு விசுவாசிக்கிற விசுவாசம். தோமாவிடத்தில் இருந்த விசுவாசம் என்ன விசுவாசம்? ஆதாரம் தேடும் விசுவாசம். தோமாவினுடைய நண்பர்களான உடன் சீஷர்களிடத்தில் இருந்த விசுவாசம் கண்களால் பார்த்து நம்பிய விசுவாசம். அவர்கள் கர்த்தரை கண்டோம் என்று சொல்லுகின்றார்கள். யோவான் 21:25 அப்படி சொல்லுகின்றார்கள். தோமா சந்தேகப்படுகிறார். அவர்களிடத்தில் ஆதாரம் கேட்கிறார். என்ன ஆதாரம்? கர்த்தரை கண்டோம் என்று சொல்லுகிறீர்களே, அவர்தானா? அதற்கான ஆதாரத்தை பார்த்தீர்களா? அவரே ஒருமுறை சொன்னாரே, இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார், இதோ அங்கே இருக்கிறார் என்று சொன்னால் நீங்கள் புறப்பட்டு போகாதிருங்கள் என்று சொன்னாரே.
இது கிறிஸ்து என்று சொல்லி வந்த வேறொரு நபராக இருக்கலாம். அவர்தான் என்பதற்கு ஆதாரமாக அவர் கைகளிலும் கால்களிலும் விலாவிலும் உள்ள காயத்தை பார்த்தீர்களா, அந்த காயங்களையெல்லாம் பார்த்தீர்களா என்று கேட்கிறார். நான் எந்த காயத்தையும் வெறும் கண்களால் பார்த்து நம்ப மாட்டேன், அந்த காயத்தை தடவி பார்த்தே நம்புவேன் என்பதாக யோவான் 20:25 தோமா சொன்னார். அதனால் தான் பாருங்கள், ஆண்டவரே ஆதாரமாக வந்து நின்று தோமா கேட்டது போலவே தொட்டு பார்க்க சொல்லுகிறார். அதோடு விசுவாசத்தின் முதிர்ச்சி நிலையான வெறும் கண்களால் பார்த்து நம்பாமல் மனக்கண்களால் பார்த்து நம்புகிறதை ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். விசுவாசத்திலே நாம் எந்த நிலை? யோசித்து பார்ப்போம். நாம் எந்த நிலை? நம்மை நம்ப வைப்பதற்காக அதிகமான ஆதாரங்களை தேடுகிறோமா? இல்லை என்றால் எனக்கு கிடைக்கிற கொஞ்சம் ஆதாரம் போதும் என்று நாம் நினைக்கிறோமா? நம்முடைய விசுவாசத்தை வளர வைப்பதற்கு காணாததை நம்புகின்ற, மனக்கண்ணால் காண்கின்ற அந்த விசுவாசம் நமக்கு தேவை. விசுவாசத்தின் முதிர்ந்த நிலையான பிரகாசமுள்ள மனக்கண்ணை நம் வாழ்க்கை மூலமாக உருவாக்க முயற்சிப்போம். மூன்றாவதாக, விசுவாசம் என்பது ஒரு பாக்கியம். விசுவாசம் என்பது ஒரு பாக்கியம். விசுவாசம் குறித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துகிற மூன்றாம் செய்தி, விசுவாசம் என்பது மனிதரிடத்தில் இருக்க வேண்டிய ஒரு பெரிய பாக்கியம். யோவான் 20:29 பிற்பகுதியை கவனியுங்கள். விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். உலக வழக்கத்தின்படி சந்தோஷம்தான் மிகப்பெரிய பாக்கியமாக கருதப்படுகிறது. ஒரு மனிதன் எப்பொழுதும் சந்தோஷமாக இருந்தால் நாம் அவனை என்ன சொல்வோம்? அவன் பாக்கியவான். ஒரு மனுஷி எப்பொழுதும் சந்தோஷமாக இருந்தால் நாம் என்ன சொல்வோம்? அவள் பாக்கியவதி, எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கிறாள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அவருடைய வார்த்தையின்படி விசுவாசத்தோடு இருப்பவர்கள் தான் பாக்கியவான்கள். இதைதான் புதிய ஏற்பாட்டு காலத்தில் முதலாவது சொன்னவர்கள் ஒரு ஆசாரியனுடைய மனைவி. அவர்கள்தான் யோவான் ஸ்நானனின் தாயாரும் ஆசாரியன் சகரியாவின் மனைவியுமாகிய எலிசபெத். அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் பாருங்கள். லூக்கா 1:45 விசுவாசித்தவளே பாக்கியவதி, விசுவாசித்தவளே பாக்கியவதி. அதிக சந்தோஷத்தோடு இருக்கும்போது நாம் உலகத்தோடு ரொம்ப நெருக்கமாக இருக்கிறோம். உலகத்தையும் நம்மையும் பிரிக்க முடியாது. சந்தோஷமாக இருக்கும்போது உலகத்தோடு நாம் ஒன்றுபட்டு இருக்கிறோம். விசுவாசத்தோடு இருக்கும்போது தான் நாம் ஆண்டவரோடு இருக்கிறோம். அதிக சந்தோஷத்தில் ஆண்டவரை நாம் மறந்து விடுவோம். ஆனால் விசுவாசத்தோடு இருக்கும்போது எப்பொழுதும் நாம் ஆண்டவரே நினைக்கிறோம், எப்பொழுதும் அவரையே நம்புகிறோம். ஆகவே விசுவாசம் பாக்கியமாக நம்மோடு இருப்பதாக. கடைசியாக ஒன்றை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். உலக அளவிலே, இணைய உலகத்திலே கூகுள் தேடுபொறி அதிகமாக பயன்படுகிறது. இந்த கூகுள் தேடுபொறிக்கு ஆண்டவர் லார்ட் என்று பெயர் வைத்திருக்கின்றார்கள். இந்த பெயரை உலகத்திலே வேறு எந்த நிறுவனமும் பெறவில்லை. ஏனென்றால் கேட்பவரின் எல்லா கேள்விகளுக்கும் பெரும்பாலும் கூகுள் சரியான பதிலை அளிக்கிறது. தோமாவும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை என் ஆண்டவரே, என் தேவனே, மை லார்ட், மை காட் என்றார். அவர்தான் நமது தொடக்கமும் நம்முடைய முடிவும். அவர்தான் நம்முடைய முக்காலத்திற்கும் ஆண்டவர். அவர்தான் நம்முடைய எல்லா கேள்விகளுக்கும், நம்முடைய எல்லா எண்ணங்களுக்கும் பதிலாக இருக்கிறார். ஆகவே எல்லாவற்றிற்கும் எல்லாமாக இருக்கிற அவரை நாம் எப்படி சொல்ல வேண்டும்? மை லார்ட், மை காட், என் ஆண்டவரே, என் தேவனே. அப்படி சொல்லி ஆண்டவரை நாம் துதித்து அவரோடு எப்பொழுதும் நாம் இணைந்திருப்போம். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தந்தையே, எங்கள் ஆண்டவரே, எங்கள் தேவனே, நீர் எங்களோடு இருக்கின்றீர். அதற்காக நன்றி செலுத்துகின்றோம். எப்பொழுதும் எங்களோடு இருக்கிறவராக இருக்கிறீர். எங்களை ரட்சிக்க முற்று முடிய எங்களை ரட்சிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறீர். உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கின்றோம். நாங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக இந்த உலகத்திலே வாழ எங்களுக்கு பலன் தாரும். கடைசி நாட்களிலே நீர் உலகத்திலே வரும்போது மனுஷகுமாரன் விசுவாசத்தை காண்பாரோ என்று ஒரு கேள்வியை கேட்டீர். உண்மையான விசுவாசத்தோடு நாங்கள் வாழ, நாங்கள் எங்கள் உலகத்திலே எங்களுடைய இருப்பை விசுவாசத்தின் இருப்பாக வைத்துக்கொள்ள எங்களுக்கு பலன் தாரும். உம்மை அன்றி எங்களுக்கு வேறு கதி இல்லை. நீர்தான் எங்களுக்கு எல்லாம், அனைத்திற்கும் நீரே காரணர், எல்லா நன்மைக்கும் காரணர். எல்லா விதமான பாதுகாப்பும் உம்மிடத்திலிருந்து தான் வருகிறது என்கிற உறுதியை நாங்கள் எப்பொழுதும் பெற்று விசுவாசத்திலே முதிர்ந்த நிலையான
மனக்கண்ணால் பார்த்து உம்மை விசுவாசித்து வாழுகின்ற பெரிய கிருபை எங்களுக்கு தர வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே மிகுந்த தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.